ஐடம்போட்டன்சினா என்னது? நம்ம ஒரு ஆப்பரேஷன மல்டிபிள் டைம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாலும், அதோட ஃபைனல் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் இருக்கும். அதாவது, இப்போ நான் ஒரு புட் ஏபிஐ யூஸ் பண்ணி, யூசரோட லாஸ்ட் நேம வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி பண்ணும்போது, டேட்டாபேஸ்ல லாஸ்ட் நேம் அப்டேட் ஆகணும். நான் அதே ஆப்பரேஷன எத்தன வாட்டி பண்ணாலும், அதே நேம் தான் அப்டேட் ஆகணும். வேற மாரி நடக்கக்கூடாது. ஸோ, ஒரு ஆப்பரேஷன மல்டிபிள் டைம்ஸ் பண்ணாலும், அதோட ஃபைனல் ஸ்டேட் வந்து சேமா தான் இருக்கணும். இப்ப HTTP மெத்தட்ஸ் லைக் கெட், அப்புறம் புட், அப்புறம் டெலீட் இதெல்லாம் வந்து சிமென்டிக்கலி ஐடம்போர்டன்ட். அத ஒபே பண்ணி டெவலப்பர்ஸ் நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன் சர்வர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஐடம்போர்டன்சி சப்போர்ட் பண்ற மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். போஸ்ட் வந்து சிமென்டிக்கலி ஐடம்போர்டன்ட் கிடையாது. ஏன்னா போஸ்ட்டோட சிமென்டிக் மீனிங் என்னன்னா, ஒரு ரிசோர்ஸ புதுசா கிரியேட் பண்ணணும். சர்டன் கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஐடம்போர்டன்ட் சப்போர்ட் பண்ற மாரி பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு வந்து அமேசான்ல வந்து நான் ஒரு ஆர்டர் போடுறேன்னு வைங்களேன். ஆர்டர் போட்டு பேமெண்ட்லாம் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. ஃபார் சம் நெட்வொர்க் இஷ்யூனால என்னோட ஆப்ல வந்து சம்திங் வென்ட்ராங் அப்படின்னு வருது. ஆஸ் எ யூசரா என்னோட பிஹேவியர் என்னவா இருக்கும்னா, நான் திரும்ப கிளிக் பண்ணுவேன் அந்த பட்டன பிளேஸ் ஆர்டர்ன்னு. குடுத்த உடனே திரும்ப நம்ம ரெக்வெஸ்ட் போகும் இல்லையா? போனோனே திரும்ப இன்னொரு ஆர்டர் கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா, இந்த இடத்துல மணி இன்வால்வ் ஆயிருக்கு. ஆல்ரெடி யூசர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, யூசுவலா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெடர்ஸ்ல வந்து ஐடம்போர்டன்ட் கீன்னு சொல்லி ஒரு கீ ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு யூனிக் கீ ஃபார் பர்ட்டிகுலர் ஆர்டர். ஸோ, மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணும்போது, இதுதான் அந்த யூனிக் கீன்ற மாரி சென்ட் பண்ணுவோம். ஸோ தட் பேக் எண்ட் அப்ளிகேஷன் சர்வர்ல அந்த கீய வந்து செக் பண்ணி, ஆல்ரெடி இந்த கீ இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து திரும்ப ஆர்டர் கிரியேட் பண்ணாம ஒரு வாட்டி தான் கிரியேட் பண்ணணும். ஸோ, ஆஸ் அ டெவலப்பரா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இந்த HTTP மெத்தட்ஸ் லைக் கெட், அப்புறம் டெலிட் இதெல்லாம் வந்துட்டு ஐடம்போர்டன்ட் சப்போர்ட் பண்ற மாரி எழுதணும். அப்புறம் கிரிட்டிக்கல் எண்ட் பாயிண்ட்ஸ் லைக் இந்த பேமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாரி பேமெண்ட் சர்வீஸ்ல பண்ணக்கூடிய எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமும் ஐடம்போர்டன்ட் சப்போர்ட் பண்ற மாரி எழுதணும். அது சிமென்டிக்கலி ஐடம்போர்டன்ட் இல்லாட்டியும், இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் எண்ட் பாயிண்ட்னால இதுக்கு வந்து ஐடம்போர்டன்ட் சப்போர்ட் பண்ற மாரி எழுதணும்.